முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்த கவன ஈர்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வினை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வருவார். மாண்புமிகு உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடலூர் மாவட்டம் மேமாத்தூர் கிராமத்திற்கு முன்பு செல்லும் மணிமுத்தாரின் குறுக்கே மேம்பாலம் அமைப்பது பற்றி அரசின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். ஊரக வளர்ச்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர்களுடைய மேசையின் மேல் உள்ள சிறுகணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் ஆர் ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை படித்து பார்த்தேன், திருப்தியாக இல்லை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் நல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேமாத்தூர் ஊராட்சியில் ரயில்வே காலனி மேமாத்தூர் தரிசு புது காலனி உள்ளடக்கிய ஊராட்சிகளில் சுமார் 3000 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேமாத்தூர் கிராமத்தில் மட்டும் 650 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. மேலும் கிராமத்திற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மணிமுத்தாறு ஓடுகிறது. மேற்கண்ட கிராமத்தில் வசிக்கும் மக்கள் இந்த மணிமுத்தாறை கடந்து நல்லூர், வேப்பூர் மற்றும் விருதாச்சலம் போன்ற வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களில் தண்ணீர் வரத்து குறையும் வரை மாத கணக்கில் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். கிராமத்தில் உள்ள மாணவியர் மழை காலங்களில் ஆற்றை கடந்து செல்ல முடியாமல் மற்றும் வயதான முதியோர், கர்ப்பிணி பெண்களும் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். அவசர நேரங்களில் மருத்துவமனைக்கு செல்ல ஊரிலிருந்து 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள இளைஞனூர் சென்று அங்குள்ள ஆற்றுப்பாலம் வழியாக மற்ற ஊர்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இவ்வூரில் மேம்பாலம் இல்லாததால் 8 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகள் கூட தொடர முடியாமல் மாணவர்கள் இடையில் நிறுத்தம் ஏற்படுகிறது. விவசாயிகள் விளைபொருட்களை கொண்டு செல்வதற்கும் முடியாமல் இருக்கிறது. அவசியம் குறித்து சொல்லியாச்சு, அமைச்சர்கிட்ட பதில் வாங்குங்க. ஆகையால் மேம்பாலம் அவசியம் என்பதால் அரசு போக்குவரத்து கூட பேருந்து போக்குவரத்தும் இல்லாமல் அவ்வழியே செல்ல முடியாமல் இருக்கிறது. அதனால் மேம்பாலம் அமைப்பதோடும் நல்லூர் ஒன்றியம் சிறுநெசூர் ஊராட்சி செல்லியம்பாளையம் கிராம மக்கள் விவசாய நிலத்திற்கு செல்லும் வழியில் ஓடையில் குறுக்கே பாலம் அமைக்க மதிப்பீடும் தயார் செய்யப்பட்டுள்ளது. அதையும் செய்து தருமாறும் நல்லூர் ஒன்றியம் மேப்புடையூர் தானிய பதப்படுத்தும் மையத்திற்கு செல்லும் சுமார் 2600 கேள்வி இருக்கு. மாண்புமிகு உறுப்பினர் இதுக்கு பதில் வாங்கிடுங்க. மாண்புமிகு அமைச்சர், அந்த மேம்பாலம் அமைக்கப்படுமான்னு கேட்காங்க, சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேட்டது நம்முடைய கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியத்தில் மேமாத்தூருக்கு மணிமுத்தாறு அணையில் பாலம் கட்ட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்காக திட்ட மதிப்பீடுகள் எல்லாம் தயார் செய்யப்பட்டு ஏறத்தாழ 11.5 கோடி ரூபாயில் அரசினுடைய சிறப்பு நிதியை பெற்று விரைவில் அதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் துவங்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் சுருக்கமாக கேளுங்க. நன்றி அறிவித்த அமைச்சருக்கு பாலம் அமைக்கப்படும் என்று அறிவித்த அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நல்லூர் ஒன்றியம் ஏப்புடையூர் தானிய பதப்படுத்தும் மையத்திற்கு செல்லும் பாதை சுமார் 2600 மீட்டர் மண்பாதையாக உள்ளது. அதையும் தார் சாலையாக அமைத்து தருமாறும் முதல் குறிப்பிட்ட அந்த செல்லியம்பாளையம் செல்லும் பாலத்தையும் அமைத்து தருமாறு அமைச்சர் அவர்களை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதிய பாலங்கள் கட்டுவதற்காக அரசினுடைய சிறப்பு நிதியின் மூலம் 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த திட்டப்பணிகள் தயாராகி வருகிறது. அந்த பணியில் சாலைகள் அமைப்பதும் பாலங்கள் கட்டுவதும் இதில் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.